சிஜிசி 2026 வந்து நான் ரொம்ப நேரம் ஆச்சு. ஆக்சுவலா முன்னாடி நான் பார்த்த ஒரு 20-25 ஸ்டால் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எப்பவும் போல இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா உள்ளுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, டெல்லியில இருந்ததுக்கும், இங்க இருந்ததுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. இப்ப இங்க யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லா தான் இருந்தது. நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சிருக்குது. கான்டாக்ட்ஸ் தான் காசாக்க முடியும். இப்ப என்னோட மாஸ்டர் மிஸ்டர் சிவகுமார் இங்க உட்காந்துருக்காரு. அவரும் சிஜிசி 2026 வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்போம் இது எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவுமே இருக்கு. கேட்போம். சார், இப்ப சிஜிசி 2026க்கு நீங்க வந்திருக்கீங்க. இப்ப முன்னாடி டெல்லியில நடந்ததுக்கும் இங்க நடந்ததுக்கும் டெல்லியில நடந்ததுக்கும் இது நடந்ததுக்கும் ஸ்டால் நிறைய இருக்கு. ஓகே. அது இல்லாம கம்யூனிகேஷன் வந்து இங்க ரொம்ப கம்மி. ஈஸியா இருக்கு. அதான் கம்மின்னு சொல்றது ஈஸியா இருக்கு. அங்க கம்யூனிகேஷன் பண்ண முடியல. இங்க ரொம்ப கம்யூனிகேஷன் ஈஸியா இருக்கு உங்ககிட்ட. டக்குன்னு சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கு. பாஷையே தெரியலனா கூட ஈஸியா சொல்லி புரியறதுக்கு ஈஸியா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆட்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப இப்ப டெல்லியில இருந்த கிரௌடுக்கும் இங்க இருக்கிற கிரௌடுக்கும் ஆனா டெல்லியில இருந்த கிரௌடோட இந்த மார்க்கெட்ல கம்மி தான். பட் ஆனா நிறைய பேர் வந்திருக்க மாதிரி தான் தெரியுது. நாளைக்கு எதிர்பார்க்கலாமா என்னமோ தெரியல. இப்ப எனக்கு எப்படி தெரியுதுன்னா சார், டெல்லியில வந்து வெல் நோன் பிராண்ட்ஸ் மட்டும் தான் நிறைய இடத்துல இருந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த டெல்லி அந்த ஏரியால மட்டும் இருந்த மாதிரி இருக்கு. இப்ப இங்க மும்பைக்கு வந்திருக்கிறது வந்து மும்பை, சத்தீஸ்கர் இந்த மாதிரியான ஏரியால நிறைய நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே மகாராஷ்டிரா பீப்புள்ஸ் நிறைய பேர் ஸ்டால் போட்டுருக்காங்க இந்த வாட்டி. நிறைய பேர் ஸ்டால் போட்டுருக்காங்க. புது புது ஆட்கள் நிறைய அனுபவம் வந்திருக்கு. புது புது கம்யூனிகேஷன் நிறைய கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.